வாங்கப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிளீனிங் டிப்பு தான் பார்க்க போகிறோம். துணியே இல்லாமல் நம்ம எப்படி கிச்சனை எப்படி துடைக்கலாம், அடுப்பு எப்படி துடைக்கலாங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வீடியோவில் போகலாமா? ஒரு சூப்பரான டீ போடுவோமா? அதுக்கு வந்து 3 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, அதை நல்லா இடித்து கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. போட்டு அது கொதிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே இஞ்சியும் நல்லா இடித்து போட்டுருங்க. அது கொதிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே டீத்தூளை போடுங்க. டீத்தூள் இதோட கொஞ்சம் கூட நீங்கள் போடலாம். எண்ணெய் வகை டீத்தூள் நீங்கள் போடுங்க. அப்புறம் வெல்லம் போடுங்க. அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இந்த வந்து போண்டாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பாலை வந்து ஊற்றுங்க. பால் வந்து ஏற்கனவே வந்து சூடு பண்ண பாலை தான் நான் ஊற்றுறேன். இப்போ ஒரு கொதிச்சோடய நீங்கள் அடுப்பு அடைச்சிருங்க. அவ்வளோதான், மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த மழை சீசனுக்கு இந்த மாதிரி மசாலா டீ குடிக்கும்போது உங்களுக்கு நல்லா தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். சளி தொல்லைகள் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக குடிச்சு பாருங்களேன், செஞ்சு பாருங்களேன். இந்த மாதிரி டீ போட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து 4 பேர் 5 பேர் இதை குடிக்கலாம். சின்ன கிளாஸாக இருந்தால். இந்த அளவுக்கு பெரிய கிளாஸாக இருந்துச்சுன்னா 3 பேர் குடிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாமா? உங்களுக்கு இருமல் இல்லை குளிராக இருக்குது, உடம்பு ரொம்ப குளிராக இருக்குது, ரொம்ப சளியாக இருக்குது, விட்டு விட்டு காய்ச்சல் வருது அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சித்திரத்தை பொடி தூள் எடுத்துக்கிறங்க. கொஞ்சோன்னு காஸ்பூனோட ரொம்ப குறவு 2 பிஞ்ச் அளவுக்கு இந்த சித்திரத்தை தூள் எடுத்து அதுக்கு கொஞ்சமாக தேனை விட்டு, இது வந்து நாட்டு தேனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருங்களேன். ராத்திரில் படைக்கல சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல குளிர்றது போயிடும். அப்புறம் சளியினால் வர்ற தொல்லைகள் எல்லாமே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ச்சல், சளி, இருமல், நுரையீரல்னால வர்ற பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நீங்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள். இப்போ நம்மளோட அடுப்பை வந்து நம்ம எப்படி துணியே இல்லாமல் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து பேபிக்கு உள்ளது, இது இல்லை. கிச்சனுக்குன்ட்டு ஒரு டிஷ்ஷு இருக்குது பாருங்கள். கிச்சன் டவல்ன்ட்டு கூட சொல்லலாம், கிச்சன் வெப்ஸ்ன்னு சொல்லலாம். கிச்சன் டவல்னா இது கூட இருக்குது. உங்களோட டிஷ்ஷு இல்லை, இதுவும் கிச்சன் டவல் தான். இது வந்து ஆனால் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் தூக்கி போடலாம். அந்த மாதிரி வாஷ் பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கிக்கிறங்க. ஓகேயா? நாங்கள் வந்து இந்த கிச்சன் டவலை தான் வாங்கியிருக்கிறோம். கிச்சன் வெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தான் வாங்கியிருக்கிறேன். இதனால் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா இடத்தையும் துடைக்கிறதுக்கு ரொம்ப பயனாக இருக்குது. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து முதல்ல 1 மட்டும் வாங்க. 80 பீஸ் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க. ஒன்றா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வில்லி தான் உழுகும். இது 2 வில்லினா இந்தியா காசு எவ்வளோ, ஒரு 20 ரூபா உள்ளுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 80 பீஸ் இருக்குது பாருங்களேன். நீங்கள் வந்து இந்த பேரை தட்டி ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்களா. ரொம்ப சீப்பு தாப்பா. ஈரமாக இருக்கிறது இருக்குது, ஈரம் இல்லாத இருக்குது. எதாக இருந்தாலும் ஓகே தான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். இயற்கையாக சமைச்சு முடிச்சோன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஏன் சொல்லப்போனால் இதை விட கூடுதலாக கூட அழுக்க கூட வரலாம். நான் அப்பப்போ தொடச்சிக்கிருவேன். ஒரு இதை வச்சு அந்த டிஷ்ஷை வச்சு அந்த கிச்சன் வெப்பை வச்சு அந்த கிச்சன் டவல்னு சொல்லலாம் அதை. ஓகே, அப்படி கூட வச்சுக்கிறலாம். என்ன நம்ம வந்து டவலாக இருந்தால் 1 வருஷத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு இதை வந்து நீங்கள் ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறணும். அது பிஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டுறணும். அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தொடச்சி இந்த அழுக்கை ஃபுல்லாக ஈஸியாகவே நீங்கள் எடுத்துடலாம். இதில் கலரும் இருக்குது. நீங்கள் கலர் வேணாலும் வாங்கிக்கிறேங்க. போதும். நான் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெள்ளை கலர் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் வெள்ளை தான் நான் வாங்கி வச்சுருப்பேன். சரியா? இந்த மாதிரி தான் இருக்கும். இது கிச்சன் வேப்பு இந்த மாதிரி எடுக்கணும். இது வந்து பேபிக்கு உள்ளது இல்லை, கிச்சனுக்கு உள்ளது. முகத்துக்கு தனியாக இருக்கும், பேபிக்கு தனியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து இது நல்லா ஈரமாக தான் இருக்கும். அதில் சோப்பும் லேசாகவே இருக்கும். இது நல்லா இப்படி தொடச்சிட்டினாலே முடிஞ்சு போச்சு. இது மறுநாளைக்கு செய்யும்போது நீங்கள் வந்து இப்போவே தொடச்சி முடிச்சுட்டு அழுக்கா போன பிறகு அதை வந்து ஒரு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் தேவைப்பட்டு நீங்கள் தொடச்சிக்கலாம். அந்த மாதிரி வாஷ் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணலாம். பிஏ தொட்டிக்குமே யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு 1 வாரம் வரும், சில பேருக்கு டெய்லி கூட வீணாக போயிடும், சில பேருக்கு வந்து 10 நாள் வரும். இந்த மாதிரி வரும். அது எவ்வளோ நாளைக்கு வருதோ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 இந்த மாதிரி உள்ளது எடுத்தீங்கனாலே போதும். நான் வந்து 2 எடுப்பேன். டெய்லி எடுக்க மாட்டேன். ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை 2 எடுக்கிறது. 2 எடுத்து இதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு துணி தேவையே இல்லை. டிஷ்ஷு தான் கொஞ்சம் புழிஞ்சிட்டு இப்போ கொஞ்சோண்டு ஷேம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 பேக்கெட் ஷேம்பு போட்டு அதை நேற்று மிக்ஸ் பண்ணி வச்சேன். அதை வந்து நீங்கள் அந்த அடுப்பை கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறலாம். க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான பளபளன்னு போகும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சாதாரண தண்ணியில் நல்லா புழிஞ்சிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை தொடச்சி விட்ருங்களேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம அடுப்பு க்ளீனு, அப்புறம் நம்ம சமையல் மேடை க்ளீனு, நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். எலக்ட்ரிக் பொருள் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து பைப் தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இந்த அழுக்குடைய அந்த கிச்சன் டவலை போடுங்களேன். போட்டு இந்த மாதிரி ஒரு புளி முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், தண்ணி ஃபுல்லாக கீழே வடிஞ்சிரும்.
அப்புறம் நீங்கள் எடுத்து துடைச்சிடலாம். எவ்வளோ அழுக்கு எவ்வளோ சீக்கிரம் வெளியாகுது, தண்ணி எவ்வளோ சீக்கிரம் அது வந்து வடியுதுன்னு நீங்களே பாருங்களேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக நம்மளுக்கு காஞ்சிடும், துணியும் காஞ்சிடும், துடைக்கிற இடமும் சீக்கிரமாகவே காஞ்சிடும் உங்களுக்கு. இது ரொம்ப ஒரு பயனுள்ளது தான். இந்த இதை வாங்கி வச்சுக்கிறோங்க. முதல்ல ஒன்று வாங்க, ஒரு 80 பீஸ் உள்ளதா 100 பீஸ் உள்ளதா ஒன்று வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு நல்லா பயனாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றது நிறையாவே வாங்கிக்கிடலாம். சரியா, ஒன்று முடிய கூட நீங்கள் வாங்கிக்கிடலாம். மிக்ஸி, எலக்ட்ரிக் ஜாமான் எல்லாமே நீங்கள் துடைக்கலாம்ப்பா. என்னென்ன பொருள் கிச்சனில் இருக்கோ எல்லாமே துடைக்கலாம். கிச்சனுக்கு மீறி நீங்கள் துடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி, டேபிள், அதுக்கப்புறம் பீரோ எல்லாமே நீங்கள் துடைக்கலாம். துணி என்னென்ன வேலை செய்யுதோ எல்லாமே செய்யலாம். ஏன்னா துணியை வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு வருஷமாவது வச்சுக்கிட்டு இருப்போம். இதை வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை தூக்கி போட்டு இன்னொன்று புதுசாக எடுத்துக்கிறலாம். அந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம். 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்குமே உங்களுக்கு ஒரு இது உங்களுக்கு வேலை வரும். பார்த்துக்கிறீங்க. துடைக்கிறத பொறுத்து, யூஸ் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு வரும். சில பேருக்கு டெய்லி கூட சில பேர் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ காலைல எடுப்பாங்க, ராத்திரி வரைக்கும் துடைச்சிட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறலாம். அப்படியே செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ஆதாயம் தான், ஒழிய நஷ்டம் கிடையாது. இந்த பாருங்கள், மர ஜாமான்லாம் எப்படி துடைக்கிறேன்னு பார்த்தீங்களா? அந்தளவு தண்ணியெல்லாம் இருக்காது. சூப்பராக உங்களுக்கு அழுக்கு நல்லா நல்லாவே வெளியாயிரும். மர ஜாமான் நீங்கள் தைரியமாக துடைக்கலாம். இதில் ஈரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சுத்தமாக நல்லாவே போயிடும் உங்களுக்கு. கொஞ்சமாக வேண்டாம், ஏதாவது லிக்யூட் எதுவும் இது பண்ணி ஒரு சொட்டை போட்டு அப்படி துடைச்சி விட்ருங்க. முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். துடைக்கிற வேலை ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். வந்து துணிக்கு பதிலாக தான் நம்ம இதை வச்சு துடைக்கிறோம். சரியா, அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு லிக்யூட் செஞ்சு வச்சுக்கணும். ஷேம்புவா இல்லைண்டா க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருப்போம். டூத் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், ஏதாவது செஞ்சு வச்சுருப்போம்ல. வெறும் தண்ணியை போட்டு துடைக்கிறதுக்கும் நம்ம வந்து அந்த பொருளை கொஞ்சமாக போட்டு தொளிச்சு துடைக்கிறதுக்கும் இது வித்தியாசம் இருக்குல்ல. அந்த இப்போ பாருங்களேன், வெறும் தண்ணியை மட்டும் நான் புழிஞ்சு இதை துடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். அந்த தண்ணியில் வந்து நல்லா புழிஞ்சுக்கிறோங்க. புழிஞ்சாச்சா? இப்போ வந்து அதை எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் அந்த ஷேம்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக ஊற்றி தொடங்க. அந்த அழுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு டேபிளே எவ்வளோ அழுக்கு வருது நீங்களே பாருங்களேன். முதல்ல சாதாரண தண்ணியில் புழிஞ்சு துடைச்சோம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஷேம்புவை வந்து போட்டு துடைச்சிருக்கிறோம். எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறணும். அதாவது கிச்சன் டவலுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த டவலை யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். தண்ணியை வச்சு துடைச்சதுக்கும் ஷேம்பு போட்டு துடைச்சதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம துடைச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதை எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சோண்டு சொத்தூள் போடுங்க. பாருங்கள் நான் எவ்வளோ போடுறேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் அந்த கிச்சன் டவலை அதுக்குள்ளே போடுங்க. போட்டாச்சா? 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம், 2யுமே நம்ம போடணும். இப்போ உங்களுக்கு 1 மட்டும் நான் புழிஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். கொஞ்சம் நேரம் தான் அந்த அழுக்கு வெளியாயிருச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ வெள்ளையாக போயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இது வந்து பியோலாம் செய்யாது, தைரியமாகவே நீங்கள் வாஷ் பண்ணலாம், தைரியமாக செய்யலாம். இன்னொன்று இருக்குது பாருங்கள், அதையும் போட்டுருங்க. போட்டு புழிஞ்சு இன்னொரு சாதாரண வாட்டர்லேயே நீங்கள் புழிஞ்சு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், காய போட்டுடலாம். கொஞ்சம் நேரத்தில் 1 நிமிஷத்தில் உங்களுக்கு காஞ்சிரும்ப்பா. காயிற வேலையை உங்களுக்கு மிச்சம். இதை கூட 2ஆக மடித்து கூட நீங்கள் சட்டி பாத்திரத்தெல்லாம் இறக்க கூட செய்யலாம். துணியே தேவையில்லை கிச்சனுக்கு இதுக்கு மேலே. இதை நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துணியே தேவையில்லை. எனக்கே நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க இதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கண்டா. இந்த பாருங்கள் சுத்தமாகிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு கரிச்சி போட அளவுக்கு இது வரும், அவ்வளோதான். அதை விட பெருசாக இருக்காது. இந்த உங்களுக்கு தெளிவாக கட்டுற மாதிரி. இந்த மாதிரி ஒரு புளி புளிஞ்சேன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒரு புளி தான், அதுலேயே உங்களுக்கு தண்ணியெல்லாம் வந்துடும், நல்லா வெள்ளையாகவும் போயிடும். இந்த பாருங்கள். இப்போ நீங்கள் சாதாரண தண்ணியில் கூட நீங்கள் வந்து செய்யலாம். இந்த மாதிரி காய போட்டு நம்ம வந்து அழகாக மடித்து வச்சுக்கிறலாம். இந்த இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இந்த இங்கே ஊறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாருங்கள் இன்னொரு துணி. இந்த இதில் வந்து சாதாரண தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து காய போட்டுருங்க. நம்மளுக்கு 2 துணி இருந்தால் போதும்ப்பா. உங்களுக்கு 1 வாரம் இல்லை 3 நாள் இல்லை 5 நாள் இந்த மாதிரி உள்ள நாளுக்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கலாம். காய போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷத்தில் காஞ்சிடும். அப்புறம் மடித்து அதில் டிஷ்ஷு மாதிரி அழகாக மடித்து நீங்கள் வச்சிடலாம். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் நல்லா ஒரு சுத்தம் பண்ணிக்கிறலாம், ஈஸியாக இருக்கும். துணி இதுக்கு மேலே கிச்சன் டவல் இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையே இல்லைப்பா. இது இருந்தாலே போதும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பை, see you.